உம்மை சிரசுமயிறு மஞ்சை போல உறைந்த பனிமலையினை போல் இருப்பவரே உம்மை எங்களை ஆட்கொண்டவர்களை நடத்துகிறவர் நாங்கள் சேர்ந்தவர்களாகின்ற என்னப்படியே சுமசிலே உம்மை சம்பவத்தை நாட்களும் கடந்தது. சிறுவனும் வாலிபனாய் மாற அவனுடைய வாழ்க்கையும் அடியோடு மாறிவிட்டது. போன வாங்கினா ஃப்ரெண்ட் என்ன சொன்னா போனா கடைசியில என்னது ஆமாண்டா தம்பி பொண்ணு பின்னாடி சுத்த காவல் கத்த கடைசியில மதுவுக்கு மூலக்கு மடிமைப்பட்டு தானும் தற்கொலை செய்து கொண்டார். அந்த பையனுடைய வாழ்க்கையே பாழா போச்சே. இந்த இளைஞர்கள் என்ன தெரியுமா? என்னென்ன முட்டளவு வேண்ட போட்டுக்கிறா முடியெல்லாம் கரடி போல வெட்டிக்கிறா பேர வச்சுக்கிறா இப்படியாய் பைக்ல ஃப்ரெண்ட தூக்கிக்கிட்டு ரீல்ஸ் பண்றாங்கடா. டிக்டாக் ரீல்ஸ் பண்றாங்க. அது இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ். ஆமாண்டா, இப்படிதான் இன்றைக்கு இளைஞர்கள் சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆடி பாடி குதிச்சு நடிச்சு மக்கள் மனச மயக்கிறானே. ஆண்டவர மனசுக்கிட்டே பொல்லாத பாவம் முன்னை கழகத்திலே தள்ளிடுமே. ஆண்டவரின் ஆலயமா சரீரத்தை எடுத்திடுமே. வேதம் சொல்லுகிறது என்னென்ன 1:16 உங்கள் சரீரம் நீங்கள் தேவனாலே பெற்றதும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயமாய் இருக்கிறது. இப்படியாய் மாது போதையின சீரழித்துக் கொண்டிருக்கும் இக்கால இளைஞர்களுக்கு மத்தியில் இறைவன் வாசம் செய்யும் ஆலயமாம் சரீரத்தை போதை மாது என அத்தனைக்கு நிறுத்தி தூய்மையாக வாழ்ந்த தானியேல் மற்றும் அவரது நண்பர்களின் வாழ்க்கை வரலாற்றை இதை திருச்சபையிலே இளையோர் தூய வாழ்வு என்ற தலையங்கத்திலே ஜோரா ஒரு கதை சொல்வாங்க. கூலா நீங்க கேட்டுக்கோங்க. சொல்லுங்க. கிறிஸ்து பிறப்பதற்கு சுமார் 605 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு நாடு என்னென்ன நடந்துச்சு? யூதாவின் வம்சத்திலே அந்த நேபுகாத்நேச்சார் ஆலயத்திலிருந்து பொன்கட்டுக்கள் வெள்ளி பாத்திரங்கள் ஆகியவற்றை கொள்ளையடிச்சு அவனுக்கு ஆண்டவனுக்கு ஆலயத்தை வச்சுட்டான்டா. அப்புறம் என்ன நடந்துச்சு? அரண்மனைகள் பல இறந்தும் அவன் மனசு அடங்கல்ல. அவனும் இளைஞர்களை சிறைபிடித்தானே.
அந்த இளைஞனா இருந்த பகத்சிங் தான் இந்திய நாட்டிற்காக தன்னையே தியாக பலியாய் கொடுத்தார். தியாகத்திற்கு அடையாளம் இளைஞர்கள். அந்த இளைஞனாக இருந்த மாவீரன் அலெக்சாண்டர் தான் அகிலத்தில் என்னை வெல்ல எவரும் இல்லை என்று வீர சவால் விடுத்தார். வீரத்திற்கு அடையாளம் இளைஞர்கள். அப்படியா? அது மட்டும் இல்லடா தம்பி, என் அப்பனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் ஒரு இளைஞனாக இருக்கும் போதுதான் அங்கு சிலுவையிலே மரணத்தை வென்று ஜெயம் எடுத்தார். இப்படியாய் இளைஞர்களின் வீரம் தியாகம் எல்லாம் நன்கு உணர்கின்ற அந்த நேபுகாத்நேச்சார் யூதேயா தேசத்து இளைஞர்கள் யார் யாரையெல்லாம் சிறைபிடிக்கின்றான் தெரியுமா? யார் யாரெல்லாம்? இஸ்ரவேலில் பிறந்து வந்த இளைஞர்களை சிறைபிடித்தார். ஆண்டவரை அறிந்து வந்த அறிவுடைய வாலிபரா தானியேலும் நண்பர்களும் அவர்கள் வசமாகிவிட்டார். ஐயோ, எந்த தப்புமே பண்ணாத தானியலை முடிச்சு ஜெயில போட்டுட்டானே இந்த பாவி பையன். ஆமாண்டா தம்பி, அந்த நேபுகாத்நேச்சார் சிறைபிடித்த இளைஞர்களுக்கு 3 வருடம் விசேஷ பயிற்சி அளிக்க கட்டளையிட்டார். ஓஹோ, இது ஆர்மி ட்ரைனிங் போலையானே? அட ஆமாண்டா தம்பி, அந்த நேபுகாத்நேச்சார் பிரதானிகளின் தலைவனாகி அஸ்பனாசை அழைத்து என்னன்னு சொல்லுகின்றான். மந்திரியே மந்திரியே கொஞ்சம் கேளடா, அருமையான இளைஞர்களை பயிற்சி செய்யடா. மந்திரியே மந்திரியே கொஞ்சம் கேளடா, அருமையான இளைஞர்களை பயிற்சி செய்யடா. ராஜ உணவினை உண்ண கட்டிடு, போத நறுவினை குடிக்க வைத்திடு, அதேயை மாத்திரையா கற்றுக் கொடுத்திடு, சகாவிட்டால் அவனை நீ கொஞ்சம் போட்டிடு. என்னது அடிமையா வந்தவர்களுக்கு அரச சாப்பாடா? நான் மட்டும் வந்து அடிமையா இருக்க மாட்டேன். சும்மா 3 வேளை மூக்கு பிடிக்கா இப்படி பிடிச்சிருப்பாங்க. குடிப்படா அதே எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு அலையாதடா தம்பி. படைக்கு விருந்தினாலும் பன்னிக்கு முந்தினா பெரியவங்க சொல்லிருக்காங்க. உனட்ட எல்லாம் நான் பேசி ஜெயிக்க முடியுமாப்பா? சரி, அதபடி இங்க யூத வாலிபர்களின் நிலை என்ன தெரியுமா? என்னென்ன? அவர்கள் குறிப்பிட்ட வயது வரை மதுபானம் குடிக்க கூடாது, மாமிசம் உண்ணக்கூடாது, வேறு தெய்வத்தை வணங்கக்கூடாது. இதுதான் என் ஆண்டவரின் கட்டளை. ஆண்டவரின் கட்டளையை மீறி ஆனந்தமாய் வாழ்வதா, இல்லை அரச கட்டளையை மீறி என் ஆண்டவருக்காய் சாவதா என்பதுதான் அந்த இளைஞர்களுக்கு இருந்த ஒரே பிரச்சனை. அவங்க என்னென்ன செய்வாங்க? பிரதானிகளின் தலைவங்கிட்ட தானியல் எப்படி எப்படி புலம்புகின்றான் தெரியுமா? எப்படி புலம்புகின்றான்? வேண்டாம் வேண்டாமே ராஜே சகனம் வேண்டாமே, கோழி பிரியாணி விட்டுக்கிட்டு புத்தி எல்லாம் வந்த விட்டு போகுமாடா தம்பி. ஆனால் இன்றைய கிறிஸ்தவர்களும் ஒன்ன போலதான் ஆலயத்துக்கு வருவான், 10 மணிக்கு திருவிருந்து எடுப்பான், 12 மணிக்கு ஒயின்சாப் வாசல்ல நிக்காண்டா. ஆனால் இந்த தானியலோ 10 நாட்களுக்கு பருப்பும் மரக்கரையும் குடிக்க கொஞ்சம் தண்ணீரும் கேட்க 10 நாட்கள் கழிந்து வந்த அந்த பிரதானியும் பார்க்க 10 நாட்கள் கழிந்தது பந்தயமும் முடிக்க மரக்கரையும் மாற்றவில்லை. அந்த பந்தயமும் முடிந்தது. பருப்பும் மரக்கரையும் சாப்பிட்ட வாலிபர்களின் முகங்கள் மற்ற இளைஞர்களை காட்டிலும் கலையுள்ளதாயும் சரீர புஷ்டி உள்ளதாயும் இருந்தது. கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு மத்திய பிரதேச மாநிலத்திலே 18 வயது இளைஞன் ஒருவன் இறைவன் தங்கும் மலையமன் சரீரத்தை மது போதை என சீரழித்துக் கொண்டு தன் உடன் பிறந்த 13 வயது தங்கையை கொண்டு விட்டானடா. பாலியல் வன்கொடுமை செய்து கொண்டே விட்டான். ரொம்பவே கெட்டு போச்சு. ஆனால் இங்கே தானியேலோ பருப்பும் மரக்கரையும் சாப்பிட்டு ஈட்டான உணவை கொடாமல் தூய்மையாக வாழ்ந்தான். வாழ்ந்தே உயர்ந்தான், உயர்த்தப்பட்டான். அதாவது பிரதானிகளின் தலைவனாக, கவர்னர் ஜெனரலாக உயர்த்தப்பட்டார். வேதம் சொல்லுகிறது, என்னென்ன ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். நாங்களாம் எப்படி என்ன வாழறது? அதுக்கும் வேதம் பதில் சொல்லுகிறது. ஒரு இச்சைகளுக்கு உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். ரொம்ப கரெக்டா புரிஞ்சுதானே? என்னை கேட்கும் அன்பு இளைஞர்களே, சற்றே சிந்திப்போம்.
தீட்டான உணவை தொடாமல் தூய்மையாக வாழ்ந்து தானியை போல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இல்லை, பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருப்போமா? சிற்றின்ப மோகத்தை விடுவோம். சிலுவையினால் இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்வோம். ஆண்டவர் தங்கும் ஆலயமான சரீரத்தை தூய்மையாக காப்போம். இத்தோடு இந்நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றோம். வாழ்க 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 இயேசு நாமம் வாழ்கவே. வாழ்க 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 இயேசு நாமம்